Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல புஷ்பாஞ்சலி பிரானபிர் நர்சரியில் வாங்கின ரோசஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங், அதை எப்படி நடவு பண்ணணும், அதுக்கு மண் கலவைலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செடி நட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 நாள் ஆயிடுச்சு. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நட்டது. இப்போ ஜனவரி 26 ஆயிடுச்சு. ஸோ 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாளில் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு தான் சொல்லுவேன். மொத்தம் 5 செடி வாங்கியிருந்தோம். 5மே நல்லாவே வந்திருக்கு. இதில் ஒரு செடி பார்த்திங்கன்னா பூவுமே பூத்துருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பூ. மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பூ பூக்க விடக்கூடாது நம்ம இந்த ஆன்லைன் செடியிலலாம். ஏன்னா செடி அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக வளரும். நம்ம பூக்க விட்டோன்னா அந்த சத்தெல்லாம் அந்த செடிக்கே போயிடும். சரி, ஒரு பூவோடு போட்டோன்னா வீடியோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூக்க விட்டேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு வச்சிருக்கு. ஸோ 2 செடியில் பார்த்திங்கன்னா ஒன்றில் பூத்துடுச்சு, ஒன்றில் மொட்டு வச்சிருக்கு. இந்த மொட்டை நான் பூக்க விட மாட்டேன். நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட் க்ரோத்லாம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். சீக்கிரமாகவும் செடி நல்லா வளரும். நம்மளுக்கு வந்து பூக்களை விட செடி வளர்கிறது தான் முக்கியம். இந்த 40 நாளில் நான் என்னென்ன ஃபீட் கொடுத்தேன்னு பார்த்துடலாம். மொத்தம் நான் 5 செடி வாங்கினேன்னு சொன்னேன்ல, 5 செடியுமே நல்லாவே வந்திருக்கு. இந்த 5 செடி வாங்கினதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து ஒரு 3 செடி வந்திருந்தது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 8 செடி. அந்த 8 செடியுமே சேர்த்து மொத்தமாக நம்ம பார்த்துடலாம். இந்த 40 நாளில் அதுக்கு என்னென்ன ஃபீட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃபஸ்ட்டு வாட்டரிங் வந்து நம்ம செடி நட்ட உடனே பார்த்தோம்னா சாஃப் தண்ணி ஊற்றிருப்போம், அந்த ஃபங்கிசைட் தண்ணி ஊற்றிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் ப்ளஸ் 1261 NPK 1261 இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 1 கிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு செடிகளுக்கு ஊற்றி விடணும். அதே மாதிரி அடுத்த தண்ணி, அதாவது 2 தண்ணி ஆயிடுச்சா, 3வது தண்ணி அடுத்த ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் ப்ளஸ் எப்சம் சால்ட் 1 கிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு ஊற்றிடணும். இது வந்து 3வது தண்ணி. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 1 வீக் கேப்பில் வந்து எப்சம் சால்ட்டும் 1261 மாற்றி ஹியூமிக் கூட கலந்து கொடுக்கணும். ஒரு வாரம் வந்து ஹியூமிக் ப்ளஸ் 1261 கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட், இந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, கம்பல்சரி வந்து இதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கம்பல்சரி இது கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இது கொடுத்தோம் அப்படின்னா ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 95% வந்து செடி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தாலுமே வரும். நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது சாஃபில் வந்து ஊற வைக்காமையே நார்மல் வாட்டரே கொடுத்துமே நான் வளர வச்சுருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கூட செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக, அந்த சர்வைவல் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான். மற்றபடி உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் வாட்டரே கொடுத்து வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் செடி நட்டு கரெக்டாக 10 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா மார்னிங் சன் கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 5 நாள் கழித்து கரெக்டாக 15வது நாள் ஃபுல் சன்லேயே வச்சுட்டேன். அதே மாதிரி முக்கியம் என்னென்னா, அந்த 15வது நாள்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். அப்போ தான் லீஃப் எல்லாம் வந்து கருகாது. இதில் நான் ஸ்ப்ரே பண்ணியுமே பாருங்கள், நிறைய இலைகளில் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மைட் வந்துருந்துச்சு. சில இலைகளில் நுனிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸும் இருந்துச்சு. அதனால் 15 நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். நான் வந்து கெம் ஸ்ப்ரே பண்ணேன். கெம் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இந்த 40 நாளில் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261 மாற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி ஹியூமிக் ப்ளஸ் வந்து எப்சம் சால்ட், இது ரெண்டும் வந்து ஒரு 2 டைம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கெம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணேன். அவ்வளோதான் இந்த 40 நாளில் கொடுத்தது. இப்போ 40வது நாளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி தாக்கத்தில் இருக்க இலைகளை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் மறுபடியும் மற்ற இலைகளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதனால் எந்தெந்த செடியிலலாம் வந்து லீஃப் அது ஃபுல்லாகவும் கட் பண்ணிடக்கூடாது, மொட்டடிச்ச மாதிரி பண்ணிடாதீங்க. ரொம்ப அஃபெக்டான லீஃபெல்லாம் எடுத்துடுங்க. இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து அந்த செதில் பூச்சி இருக்குது. ஸோ அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. அந்த மாதிரி ட்ரிப்ஸ் இருந்தாலும் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. நுனியெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. ஸ்டெம்மெல்லாம் எதையுமே கட் பண்ணக்கூடாது. அந்த காஞ்சி போன ஸ்டெம்மை வேணால் கட் பண்ணி விடுங்க. மற்றபடி ரொம்ப அஃபெக்டான லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா அப்போ தான் மற்ற இலைகளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இதிலலாம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த செதில் நோய் வந்துருந்துச்சு. நான் பொறுமையாக கையை வச்சு ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டேன். லீஃப்லையுமே வந்திருந்தது. ஸோ அதை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, எதுலையாவது அஃபெக்ட் ஆகிருக்கா, எதுலையாவது ஸ்கேல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல்லாக சுரண்டி எடுத்துடுங்க. நான் இந்த 8 செடியிலையுமே பார்த்திங்கன்னா இந்த அஃபெக்டான லீஃபு அந்த மாதிரி இருந்தது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ இலை இருந்துச்சு இந்த செடியிலேயே. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தூர போட்டுருங்க.
நாம் இனிமேல் பார்த்திங்கன்னா ஃபீடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா செடி எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இலைகள் நல்லா வந்துச்சு அப்படின்னாவே ரூட்டும் வளர்ந்துருக்கும். ரூட் வளர்ந்தால் தான் இலைகள் நல்லா வளரும். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபீட் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ 40 நாள் ஆயிடுச்சுல. நான் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க மண்ணெல்லாம் சுரண்டி எடுத்துடுறேன். ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு அந்த வேர் அடிப்படாமல் ரொம்ப ஆழமாகவும் எடுக்காமல் அழகாக அந்த மேலே மட்டும் லைட்டாக குத்தி அந்த மேல் மண்ணை எடுத்துகிட்டு ஃபீட் போட்டோம் அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ அதனால் நான் அந்த மேல் மண்ணை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீட் கொடுக்க போகிறேன். இதுவே பார்த்திங்கன்னா சில செடிகள் 1 மாதம் ஆகியுமே ஒழுங்காக வளராமல் ஒரு இலை 2 இலை அப்படியே நிற்கும். அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் ஃபீட் கொடுக்க வேணாம். அந்த பேபி ஃபீடு ஹியூமிக் + 1261 ஹியூமிக் + எப்சம் சால்ட் அதுவே வந்து செடி கொஞ்சம் நல்லா வளர்கிற வரைக்கும் அது 2 மட்டுமே மாற்றி கொடுங்க. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்னோடய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரூட் டெவலப்மெண்ட் இருக்குது, நல்லாவும் வளர்ந்துருக்கு. நான் அதனால் பார்த்திங்கன்னா மேல் மண்ணை எல்லாமே கொத்தி கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அப்படியே கிளறிட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம மேல் மண்ணை எடுத்துகிட்டு கொடுக்கல இன்னமும் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த பூவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 இலை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நியூ க்ரோத் சீக்கிரமாக வரும். செடியிலே பூ விட்டோம் அப்படின்னா நியூ க்ரோத் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா மேல் மண்ணை எடுத்துட்டேன் நான். இதுக்கு என்ன உரம் கொடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா செம்மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மண் கட்டி கல் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உதிரியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம செடி வச்சு 40 நாள் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வேப்ப முன்னாக்கு வந்து சேர்க்குறோம். அதனால் கம்மியாகவே இப்போ 6 இன்ச் பாட்டில் தானே இருக்குது. ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நம்ம நெக்ஸ்ட் மந்த் கொடுக்கக்குள்ளே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். கம்மி அளவே கொடுங்க வேப்ப முன்னாக்கு. ஏன்னா வேப்ப முன்னாக்கு ஜாஸ்தி போட்டால் செடி வந்து சுற்றும். அதே சமயத்தில் வேப்ப முன்னாக்கு போகிறதுனால வேர்பூச்சிலாம் இல்லாமல் இருக்கும். அதனால் கம்மியான அளவில் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் சேர்த்துக்கோங்க. மண்புழு உரம், செம்மண், கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு இது 3யும் நல்லா கலந்துடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடுங்க. கட்டி இல்லாமல் உதிரியாக நல்லா கலந்துட்டு செடிக்கு வையுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் மட்டும் போடுறோம் அப்படின்னா மேல் மண் கொஞ்சம் இறுகின மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆன மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம அது கூட கொஞ்சமாக செம்மண்ணும் கலந்துட்டு போடுறோம். ஸோ இது கலந்துட்டு போடக்குள்ளே மேல் மண் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக வந்து மண் இறுகி போகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கலந்து போடுறோம். அதே சமயத்தில் செடி நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும் இது. ஸோ இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம அந்த மண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஈக்குவலுக்கு ஃபில் பண்ணி விட்டுருங்க எல்லாத்துலேயுமே. நான் மொத்தமாக இந்த 8 செடியிலையுமே பார்த்திங்கன்னா இந்த மண் கலவையை மேலே போட்டு விட்டுட்டேன். ஸோ செடி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குது. அந்த கடைசியாக வாங்கின 3 செடி மட்டும்தான் கொஞ்சம் அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஜாஸ்தி அதில் இலை இல்லாத மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துலேயுமே போட்டு விட்டு கையோடு தண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி இந்த உரம் போடுறது பார்த்திங்க அப்படின்னா காலையிலே போட்டுட்டு தண்ணி கொடுத்து விட்டுருங்க. செடி வச்சு 40 நாள் வரைக்கும் இவ்வளோ கேர் தான் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் அதாவது இன்னும் ஒரு 30 நாள் கழித்து செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் அப்டேட் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.